நீங்களா பாப்பா? மோனிஷா எங்க இருந்து வரீங்க? போய் போட்டோம் நீட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. சரி, இப்போ ஒரு ஆசிரியர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? நீட்டுக்கும் ட்ரை பண்ணுங்க, அலைல வேற ஏதாவது ஒரு கோர்ஸுக்கும் ட்ரை பண்ணுங்க. பொய்கை மோட்டூர் குமரபாண்டியன் நீங்க கவலைப்படாதீங்க. நீட் எக்ஸாம் எழுதிட்டோம், அதுல ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்து பண்ணுவோம். எழுதியாச்சு, நீட் எழுதிட்டீங்களா? ரிசல்ட் வரல, சரி பார்ப்போம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அழுவாதீங்க, உங்க அம்மாவை நீ தான் காப்பாற்ற போறீங்க. ஓகே, டீச்சர் கேட்டாங்க பாருங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சகோதரி, சொல்லுங்க. அரசு மாநிலங்களில் பயில 2வது வகுப்பு பெற்ற முத்துமச்செல்வியினுடைய தாய் தான். அவங்க பேச முடியல, அவங்களால அந்த அளவுக்கு அவங்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்த முடியாம கண்ணீர் மல்க இருந்தது. எனவே அவர் சார்பாக நான் பேசுறேன். அவங்க வீட்டுல 3 பெண் குழந்தைகள். முதல் பெண் குழந்தையும் இதய பள்ளியில படித்து இன்று நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்களுடைய கனவை பற்றி தான் நீங்க சொல்ல வந்திருக்காங்க. அவரு பெண்களை படிப்பதை ஆதரிக்காத ஒரு பெற்றோர், அவரை எவ்வாறு சமாளிப்பது என்று தெரியாமல் தான் அவர்கள் பாவம் கூலி வேலை செய்து அந்த பெண்களை படித்து. வெங்கடபாளையம். சரிம்மா, உட்கார். அந்த பொண்ணு தைரியமா இருக்கு, உங்களோட தைரியமா இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு தான். கூலி வேலை செய்து படிக்கிறேன். சென்னையில பெரியமாவாக சேர்த்துட்டீங்க, முடியாது, முடிச்சா படிங்க, படிக்கலாம் விட்டுடுங்க, இல்லைன்னா வீட்டுல இருந்து நான் சாப்பாடு போடுறாங்க. இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிங்க, 2வது பொண்ணு பெங்களூர்ல சேர்த்துட்டு பார்த்து போட்டு பீஸ் கட்டலாம் இருக்கிற நகையை வச்சுட்டு நான் கட்டலாம் சார். சரி பாபு, இந்த பொண்ணுக்கு என்ன நாளைக்கு ஒன்றிய செயலாளர் பொறுக்கும் போது சந்தோஷமான குடும்பத்துல பிறந்தவங்க தான். சொந்த பந்தம் எக்கச்சக்கமா இருக்கு, ஒரே வீட்டுல வாழ்ந்த குடும்பம். ஆனா இங்க வந்து தினம் அடி உதனும் கஷ்டப்பட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க வலியோட தான் தூங்குவாங்க. தைலம், அதாவது உடம்பு வலியை போக்குறதுக்கு கூட அவங்க வந்து வசதி இல்லை, அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த அம்மாவுக்கு குழந்தை வந்து பொன் குழந்தையா பிறந்துச்சு. அப்போ உடனே பிறந்த உடனே என்ன பொன் குழந்தை பிறந்துச்சா, இதெல்லாம் இருக்குன்னு வந்து அந்த குடும்பம் வந்து சொல்லுச்சு. அப்ப வந்து அந்த அம்மா வந்து அவங்க மனசுல நினைச்சாங்களாம், சீனு இப்படி சொல்லி இருந்து நீங்க சொன்னீங்களே இந்த பொன் குழந்தை தான் வந்து குடும்பத்துக்கு வந்து பெருமை சேர்க்கும், அதை நீங்க பாப்பீங்க, அதனால வந்து நீங்க கண்ணீர் விடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து வைராகியமா அவங்க மனசுல நினைச்சாங்களாம். அது என்னமோ தெரியல, அவங்க வழியா தாய்ப்பாலுடைய மகிமையா புரியல, அந்த பொண்ணு வந்து நல்லா படிச்சுதான். அது வேற யாரோ நான் தான். என்னுடைய குடும்பம் வந்து ஏற்கல. 2வதா வந்து என் தம்பி பிறந்தான். அவன் பிறக்கிறனாக்கா எங்க அம்மா வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்க வீட்டுல. ஆனா அதையும் தாண்டி எங்க அம்மா வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சாங்க. அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு தான் நான் இவ்வளவு படிச்சேன். இப்போ வந்து 592 மார்க்கையும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா நல்லா படிச்சு நாங்க வந்து பெருமைப்படுத்துவேன். என்னுடைய எய்ம் வந்து என்னன்னாக்கா, நான் IAS ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது தான். UPSC எக்ஸாம் எழுதிட்டு நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு முன்னெடுப்பு எடுத்து செஞ்சேன். அது சில நாள் தடுக்கப்பட்டது. இது மாதிரி அந்த தம்பி சொன்ன பிறகுதான் எனக்கே நம்ம தொகுதியில இத்தனை ஸ்கூல்ல இத்தனை சகோதர சகோதரிகள் இவ்வளவு ஒரு ஏமோட நல்ல மதிப்பெண் பெற்று மாவட்டத்தில் முதல் 3 இடங்களை பிடிக்கக்கூடிய அணைக்கட்டு தொகுதியை சார்ந்த மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருந்து வருகின்ற மாணவர்கள். இவங்க நெக்ஸ்ட் நீட் கோச்சிங் சென்டரு, மற்றபடி குரூப் 1 குரூப் 2 இது மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க கோச்சிங்க்கு போனோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எத்தனை லட்சங்கள் செலவாகும் என்பதை காட்டிலும் நான் சொல்கின்றேன், விரைவில் அணைக்கட்டு மைய பகுதியில் எங்கேயாவது ஒரு இடம் முடிச்சு இந்த கோச்சிங் சென்டர் ஃப்ரீயாக துவங்குவதற்குண்டான வேலையை நாங்கள் செய்வோம்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.